சற்று முன்னர் நமக்கு கிடைத்த மிகவும் நம்பகமான ஒரு தகவலை உங்களோடு அவசரமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். என்ன நடந்தது? வாருங்கள் பார்க்கலாம். தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நந்தசேன கோட்டபாய ராஜபக்ஷ 1949 ஜூன் மாதம் 20 பிறந்தவர். ஏறத்தாழ 76 வயது தற்போது அவருக்கு. முன்னாள் இலங்கையின் இராணுவ அதிகாரியும் அரசியல்வாதியுமாவார் இவர். 2019 நவம்பர் 18 முதல் 2022 ஜூலை மாதம் 14 வரை இவர் ஜனாதிபதியாக பதவி வகித்தார். இவர் முன்னதாக தனது மூத்த சகோதரர் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியில் 2005 முதல் 2015 வரை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராகவும் பணியாற்றினார். தனது பிறப்பிலிருந்து 2003 வரை இவர் இலங்கையின் பிரஜையாக இருந்தார். பின்னர் அமெரிக்காவில் குடியேறி 2003 தொடக்கம் 2005 வரை அமெரிக்க பிரஜையாக வாழ்ந்தார். 2005 தொடக்கம் 2019 வரை இவர் இரட்டை குடியுரிமை பெற்று இலங்கை பிரஜையாகவும் அமெரிக்க பிரஜையாகவும் இருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ ஆகியோர் இவருடன் கூட பிறந்த சகோதரர்கள் ஆவார்கள். கோட்டபாய ராஜபக்ஷவின் மனைவி அயோமா ராஜபக்ஷ. இவருக்கு மனோஜ் என்னும் மகன் ஒருவர் இருக்கிறார். அவர் தனது மனைவி பிள்ளையுடன் தற்பொழுதே அமெரிக்காவில் வசிக்கின்றார். தென் மாகாணத்தின் பிரபலமான அரசியல் குடும்பத்தில் பிறந்த கோட்டபாய கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் கல்வி கற்று பின்னர் 1971 ஏப்ரலில் இலங்கை தரைப்படையில் சேர்ந்தார். தியத்தலாவ இராணுவ பயிற்சி மையத்தில் அடிப்படை பயிற்சியை தொடர்ந்து அவர் இயல்பு குறிப்படை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். பின்னர் பல காலாட்படை பிரிவுகளுக்கு மாற்றப்பட்டார். அவர் இலங்கை உள்நாட்டுப் போரின் ஆரம்ப கட்டங்களில் கஜபா படைப்பிரிவுடன் இணைந்து பணியாற்றினார். வடமராட்சி படை நடவடிக்கை, கடுமையான தாக்குதல் நடவடிக்கை, திரிவித பலய நடவடிக்கை போன்ற பல பெரிய இராணுவ தாக்குதல்களில் பங்கு பற்றினார். அத்துடன் 1987-89 ஜேவிபி கிளர்ச்சியின் போது எதிர்ப்பு கிளர்ச்சி நடவடிக்கைகளில் இவர் பெரும் பங்காற்றினார். கோட்டபாய இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று தகவல் தொழில்நுட்பத் துறையில் நுழைந்தார். 1998 அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். 2005 அரசு தலைவர் தேர்தலில் தனது சகோதரருக்கு பரப்புரையில் உதவுவதற்காக இலங்கை திரும்பினார். பின்னர் சகோதரரின் நிர்வாகத்தில் பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவரது பதவிக்காலத்தில் இலங்கை ஆயுத படையினர் உள்நாட்டுப் போரில் தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடித்து 30 வருடகால உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தனர். 2006 டிசம்பர் மாதம் தமிழீழ விடுதலை புலிகள் இவர் மீது கொழும்பில் மேற்கொண்ட தற்கொலை தாக்குதலில் காயம் எதுவுமின்றி உயிர் தப்பினார். ஈழப்போரின் இறுதி கட்டத்தில் இராணுவத்திடம் சரணடைந்த விடுதலை புலி தலைவர்களை கொல்ல உத்தரவிட்டமை போன்ற பல போர் குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன. 2015 ஜனாதிபதி தேர்தலில் இவரது சகோதரரான மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்ததை தொடர்ந்து இவரும் பதவி விலகினார். பின்னர் 2009 ஜனாதிபதி தேர்தலுக்கான இலங்கை பொதுஜன முன்னணி வேட்பாளராக கோட்டபாய போட்டியிட்டு தேசியவாத சார்பு, பொருளாதார வளர்ச்சி, தேசிய பாதுகாப்பு போன்ற கொள்கைகளை முன்னெடுத்து தீவின் சிங்கள வாக்காளர்களின் பெரும் ஆதரவோடு 52.25% வாக்குகள் பெற்று 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக 2019 நவம்பர் மாதம் 17 அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு இலங்கையின் இராணுவ பின்னணியை கொண்ட முதல் ஜனாதிபதியாக ஆனார். இவர் ஜனாதிபதியாக இருந்தபோது இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் 20வது திருத்தம் மூலம் தனது பதவி அதிகாரங்களை அதிகரித்தார். ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் பல அதிகார பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டார்கள். இவரது பதவி காலத்தில் இவர் மீது பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இவரது மிக மோசமான ஆட்சியால் நாடு திவாலாகியது. லஞ்சமும் ஊழலும் மோசடிகளும் நிறைந்த இவரது ஆட்சிக்கெதிராக இலங்கை மக்கள் திரண்டெழுந்தார்கள். 2022 ஏப்ரல் மாதம் முதல்
நாடெங்கும் போராட்டங்கள் வெடித்தன. இதன்போது கோட்டபாய ராஜபக்ஷ அவசரகால சட்டத்தை பிறப்பித்தார். இந்த அவசரகால சட்டத்தின் மூலம் பொதுமக்களை கைது செய்வதற்கும், ஊரடங்கை விதிப்பதற்கும், சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கும், எதிர்ப்பாளர்களையும் பத்திரிகையாளர்களையும் தாக்குவதற்கும், இணைய ஆர்வலர்களை கைது செய்வதற்கும் கோட்டபாயவின் ஆட்சி அதிகாரம் முயற்சி செய்தது. மேலும் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் திட்டமிட்ட தாக்குதல்களை போராட்டக்காரர்கள் மீது நடத்தினார்கள். இதனால் போராட்டம் வன்முறையாக மாறியது. துப்பாக்கிச்சூடு உத்தரவுகளோடு கோட்டபாய அரசாங்கம் இராணுவத்தை கவச வாகனங்களில் கொண்டு வந்து நிறுத்தியது. இதனால் போராட்டக்காரர்களின் வேகம் இன்னமும் அதிகரித்தது. எனவே வேறு எந்த வழிகளுமின்றி 2022 ஆண்டு ஜூலை மாதம் 13 அன்று கோட்டபாய இராணுவ விமானம் மூலம் நாட்டை விட்டு மாலைதீவுகள் வழியாக சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றார். கோட்டபாய இலங்கையில் இல்லாத நேரத்தில் ஜனாதிபதியின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை தற்காலிக ஜனாதிபதியாக அவர் நியமித்தார். 2022 ஜூலை மாதம் 14 அன்று கோட்டாபாய தனது பதவி விலகல் கடிதத்தை சிங்கப்பூரில் இருந்து அதிகாரப்பூர்வமாக இலங்கைக்கு அனுப்பினார். சிங்கப்பூரில் 28 நாட்கள் தங்கியிருந்த கோட்டபாய 2022 ஆகஸ்ட் மாதம் 11 அன்று தாய்லாந்துக்கு சென்றார். கோட்டபாய ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு ரணில் அரசாங்கம் உறுதி வழங்கியதை அடுத்து அவர் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 அன்று இலங்கைக்கு மீண்டும் திரும்பினார். இவையெல்லாம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பற்றிய வரலாற்று குறிப்புகள். இனி கோட்டபாய ராஜபக்ஷவின் கைதுக்கான காரணங்களை பார்க்கலாம். லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோர் காணாமல் போனமை தொடர்பில் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக ஒரு வழக்கு உள்ளது. இது லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்காகும். இந்த ஆட்கொணர்வு மனு தொடர்பில் சாட்சியமளிக்க வருமாறு 2019 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 யாழ்ப்பாண நீதிமன்றம் கோட்டபாயவுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. ஆனால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் என கூறி கோட்டபாய ராஜபக்ஷ அந்த அழைப்பை நிராகரித்திருந்தார். அவர் ஜனாதிபதியாக இருந்ததனால் அவரை சாட்சியமளிக்க அழைக்க முடியாதென உச்ச நீதிமன்றத்தில் கோட்டாவின் வழக்கறிஞர்கள் குறிப்பிட்ட போது உச்ச நீதிமன்றமும் அதனை அப்போது ஏற்று கோட்டாவை விசாரணைக்கு அழைக்க முடியாது என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆனால் 2022 ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தற்போது கோட்டபாய ஜனாதிபதியாக இல்லை என்றும் அதற்கான உத்தரவை தற்போது பிறப்பிக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். எனவே இந்த வழக்கு தொடர்பாக கோட்டபாயவை விசாரணை செய்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்பொழுது மும்முரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் 17 குற்றப்புலனாய்வு துறையினர் கோட்டபாய ராஜபக்ஷவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்திருந்தார்கள். முன்வழியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற கோட்டபாய ராஜபக்ஷ பின்வழியாக சாட்சியமளித்துவிட்டு வெளியேறியிருந்தார். கதிர்காமம் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் அப்போது அழைக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க அப்போது தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக முன்னதாக மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ஷவிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தார்கள். தற்பொழுது இந்த விடயம் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முக்கியமான மேசையின் மேல் வந்துள்ளது. இந்த ஒரு விடயமும் கோத்தபாய ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதற்கான ஒரு காரணமாக கூறப்படுகிறது. கோத்தபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டத்தில் DA ராஜபக்ஷ அருங்காட்சியக நிர்மாணிப்பின் போது அரசுக்கு 90 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியமை தொடர்பில் 2017 ஆண்டு அவரை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அந்த கைதுக்கு எதிராக அவர் ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை ஏற்று பொதுச்சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதை தடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் 2017 ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. அதன் பின்னர் அந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டிருந்தது. எனவே
அதுவும் தூசி தட்டப்பட்டு தற்பொழுது மேலதிக நடவடிக்கைகளுக்காக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வழக்கின் மூலமும் கோத்தபாய வெகு விரைவில் கைது செய்யப்படுவார் என்று நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உக்ரைன் நாட்டிடமிருந்து மிக் போர் விமானங்களை கொள்வனவு செய்ததில் நிகழ்ந்த ஊழல்கள் சம்பந்தமாக கோத்தபாயவுக்கு எதிரான பலமான குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த விமான கொள்வனவில் நடந்த ஊழல்கள் சம்பந்தமாகவும் கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களம் தற்பொழுது புதிய விசாரணைகளை தொடங்கியுள்ளது. மிக் போர் விமான கொள்வனவின் மூலம் கிடைக்கப்பெற்ற பாரிய அளவு நிதி 5 இந்தியர்களின் பெயர்களில் ஹாங்காங் வங்கிகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். எனவே இது சம்பந்தமாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டு கோத்தபாய ராஜபக்ஷ கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் விட ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த ஆணைக்குழு அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நுணுக்கமாக ஆராயுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூறுகையில், இந்த நாட்டில் நடந்த மிக பெரிய துயர சம்பவமான 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டவை என்று தெரிவித்துள்ளார். 2019 ஏப்ரல் முதல் 2024 செப்டம்பர் வரை விசாரணைகளின் நோக்கம் உண்மையான திட்டமிடுபவர்களை அடக்குவதாகும். அவர்களின் நோக்கம் உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதாகும். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் கடந்துவிட்டன. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு நாங்கள் மிக தெளிவான படிப்படியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். நாங்கள் அதை தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி ஆணைய அறிக்கை வந்தது. அதன் அறிக்கைகள் சமூகத்திற்கோ அல்லது குற்ற புலனாய்வு துறைக்கோ வழங்கப்படவில்லை. ஆணைய அறிக்கையின் சில பகுதிகள் மறைக்கப்பட்டிருந்தன. இன்று ஈஸ்டர் ஆணைய அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் கூட விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அதை கவனமாக படித்து விசாரணைகளை நடத்த சொல்லி இருக்கின்றேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்துடன் நடத்தப்பட்ட ஒரு பெரும் தாக்குதலாகவே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் காணப்படுகின்றது. இந்த வார்த்தைகள் உண்மையானால் அரசியல் அதிகாரம் கைப்பற்றப்பட்டது கோத்தபாய ராஜபக்ஷவினால். இது நிரூபணம் செய்யப்பட்டால் கோத்தபாய ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பிப்பதற்கான எந்த வழிகளுமே கிடையாது. சற்று முன்னர் நமக்கு கிடைத்த நம்பகமான சில தகவல்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த செய்திகளை பதிவேற்றியுள்ளோம். நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, மிக்க நன்றி.